என்னக்கா சமைக்க போறேன் வீடியோ போடணும் சொன்னீங்க. இங்க பார்த்தா அடுப்பும் காணோம் ஒன்றும் காணோம். இன்னைக்கு அடுப்பு இல்லாம சமைக்க போறோம். என்னது அடுப்பு இல்லாம சமைக்க போறோமா? அப்படி என்ன டிஷ் அது? அதுவா வெங்காய தயிர் பச்சடி. என்னது வெங்காய தயிர் பச்சடியா? இது வந்து நம்ம சைட் டிஷ் தானே வச்சு சாப்பிடுவோம். இந்த பிரியாணி சாப்பிடும்போது தருவாங்களே அந்த பச்சடி தானே நீங்க சொல்றது? ஆமா ஆமா கரெக்டா சொன்னேன், அதேதான். அதெல்லாம் சும்மா தயிர் அந்த வெங்காயமா கலக்கி உப்பு போட்டா முடிஞ்சு போச்சு. இது என்ன நீ செய்யறதுக்காக வீடியோ போறேன்னு சொல்லி நிக்க? நீ சாதாரணமா சைட் டிஷ் தயிர் பச்சடி அப்படின்னு சொல்லிட்ட. இதுல எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுமா? இது கூட என்னென்ன சேர்க்கணும்னு நான் இப்ப சொல்றேன் பார். ஓ அதுல அவ்வளவு விஷயம் இருக்கா? சரி, இப்போ தயிர் பச்சடி எப்படி செய்யலாம் நான் சொல்றேன். நான் சொல்ல ஒன்னொன்னா போட்டு கலக்க. சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், தயிர் பச்சடி செய்ய தேவையான பொருட்கள் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தயிர், அப்புறம் நறுக்கின வெங்காயம், அப்புறம் சீவி வச்சிருக்க கேரட், அப்புறம் இந்து உப்பு, மிளகுத்தூள், அப்புறம் கொத்தமல்லி. இதுதான் தேவையான பொருட்கள். பெரிய பொண்ணு வெங்காயத்தை எடுத்து போடு இந்த கிணத்துல. இதுக்கு என்னம்மா இவ்வளவு பெரிய பாத்திரத்தை வச்சு இதுக்கு வைக்கணுமா? சொன்னது செய்தி. போட்டுடுவேன். கீழே சிந்தமா போடு. அடுத்தது கேரட் துருவி வச்சிருக்க மாதிரி அதையும் போட்டுருதுல. இந்த கேரட் துருவில சக்கரை போட்டு சாப்பிட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும். நீ அப்புறமா சக்கரை போட்டு சாப்பிடு, இப்போ பச்சடி செய்யலாம். மொத்தத்தையும் கொட்டுதுல. போட்டாச்சு. அடுத்தது மிளகுத்தூள் போடு. எல்லாத்தையும் போட்டுருவேன். கொஞ்சமா போடுடி, ஒரு ஸ்பூன் மட்டும் போடு போதும். பச்சடிக்கு பச்சை மிளகா தானே போடுவோம், நீங்க மிளகு தூள் போடுறீங்க. ஒரு சிலருக்கு பச்சை மிளகா ஒத்துக்காது, மிளகு வந்து எல்லாருக்குமே ஒத்துக்கும். அதனால மிளகு தூள் போடுறோம். உப்பு எடுத்து போடு. இந்த உப்பு நக்கா கலரா இருக்கு. இது பேர் வந்து இந்து உப்புன்னு சொல்லுவாங்க. தேவையான அளவு போட்டுக்கலாம் உப்பு. இந்த உப்புல வந்து மருத்துவ குணம்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால நம்ம இந்த உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தானே? ஆமா ஆமா. அடுத்தது தயிர் போட்டுக்கணும், சரியா? சரியா சொன்னேன். எல்லா தயிரும் போட்டுருதுல. தயிர் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, அப்படியே சாப்பிடலாமான்னு தோணுது. ஆமா ஆமா, போட்டு எல்லாத்தையும் போட்டுரு. போட்டாச்சு. அவ்வளவுதானே? கீழே குஞ்சு பார், அதுல கொத்தமல்லி இருக்கு பார், அதை சின்ன சின்னதா கீழே கட் பண்ணி போடுதுல. கட் பண்ணுறது கத்தியில இருந்து வச்சிருக்கியா? எதுவும் இல்லாமல் கட் பண்ணி சொல்கிறேன், கையில அப்படி சின்ன பிச்சு போகிறேன் பாரு. இம்மா எப்படியோ ஒன்று போடுதுல. எல்லாத்தையும் நல்லா கலக்கியாச்சு. சுவையான சூப்பரான தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. அக்கா இதோட நன்மைகள் ஏதோ சொல்கிறேன்னு சொன்னியே, சொல்லவே இல்லை? ஆமாம், நான் கூட மறந்துட்டேன். இந்த பச்சடி நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து இந்த பசியின்மை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பசி எடுக்க மாட்டேங்குது, சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அவங்களாம் இந்த பச்சடி வச்சு சாப்பிடும்போது நல்லா பசியை தூண்டும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடலான்ற மாதிரி பசியை தூண்டும். அதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் மலச்சிக்கல் அதையும் போக்குது. அப்புறம் அஜீர்ண கோளாறு, சாப்பிட்ட கஞ்சி நாம இருக்க பற்றியா, அதுவும் சரியாகுது. பரவாயில்லையா, இவ்வளோ இருக்கா இதில்? அப்புறம் நம்ம நான்வெஜ்லாம் சாப்பிடும் போது தான் முக்கவாசி நம்ம இந்த பச்சடியே சாப்பிடுவோம். இந்த பிரியாணிலாம் சாப்பிடும் போது கவனிச்சிருக்கீங்களா? அது மாதிரி சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த உணவில் இருக்க விஷத்தன்மை ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த தயிர், இந்த வெங்காயம், மிளகுத்தூள் அதெல்லாம் போட்டுக்க பார்த்தீங்களா, இதில் வந்து அந்த விஷத்தன்மையை கூட முறிச்சு எடுத்துரும். அப்புறம் ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுருக்கோம். இது வந்து ஆன்டிபயோட்டிக்காவும் செயல்படுதுன்னு சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம் கரெக்டாக சொன்னேன். இது வந்து நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்ல மருந்தாக இருக்குது. இந்த நரம்பு சுருங்கி இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் வந்து நரம்புல கொழுப்பு படிவங்கள் எதனா அடைச்சிட்டு இருந்தாலும் அதையும் இது சரி பண்ணிடுது. இது இவ்வளோ விஷயம் இருக்கா? அப்புறம் உடம்பு வலி, கை கால் வலி, இந்த மாதிரி அசதியாக இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த வெங்காயம் வந்து சரி பண்ணுது. அப்புறம் வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பச்சடி சாப்பிட்டா நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். எம்மாடியோ சும்மா தராங்கன்னு நினச்சேன் இந்த தயிர் பச்சடிலாம். இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதா? நான் பிரியாணி வந்து அப்படியே வெறுமா சாப்பிட்டதால இருக்குது சொல்லிட்டு இந்த பச்சடி நிறைய வாட்டி சாப்பிடாம வச்சிருக்கேன், வேஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இனிமேல் பச்சடி தான் ஃபர்ஸ்ட், அடுத்தது தான் பிரியாணி. நல்ல விஷயம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பெரிய பொண்ணு, கேட்டரிங் ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு ஆர்டர் கூட வரல. நம்ம பாட்டுன்னு நல்லா ஊர் சுற்றின்னு இருந்தோம். ஆர்டர் வரோன்னு எங்கேயும் போகாமல் எங்களை உட்கார வச்சுருக்கேன். இது வரைக்கும் ஒரு ஆர்டரும் வரல. அதான் எனக்கும் தெரியல. போஸ்டர் எல்லா இடத்துலையும் தான் ஒட்டி வச்சு நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்தேன். ஆர்டர் வேணும்னா ஃபோன் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு, சாப்பாடு ஆர்டர் வேணும்னா. இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூட வரல. நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் தெரியலையா? ஒருவேளை ஃபோன் நம்பர் தப்பாக போட்டியா? செக் பண்ணி பாரு, என்ன நம்பர் போட்டுக்கண்ணே. அது எப்படி நான் தப்பாக போடுவேன்? என் நம்பர் தானே கொடுத்துருக்கேன். உன் ஃபோனில் பேலன்ஸ்லாம் இருக்கா, சிக்னல் இருக்கா, செக் பண்ணு. அப்படியே குத்துனேன்னு வச்சுக்க வாய் மேலையா எல்லாமே இருக்குது. அப்போ என்னதான் ப்ராப்ளம்? உடனே அவசரப்படாதீங்க. வேணுன்றவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுப்பாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமாக்கா, நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். ஒரு மாதம் ஆனாலும் பொறுமையாக தான் இருக்கணும். வாயில வசம் எடுத்து தேக்கன்னு ஒரு மாசம் எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. அப்போ நான் வேணா ஆர்டர் தட்டுமா? ஒரு 6 பிரியாணி செஞ்சு கொடுங்க. சரிம்மா, நீங்க வேற சும்மா இருங்க, காமெடி பண்ணாதீங்க. வேற என்னடி பண்ண சொல்ற? கோயில்ல பூஜாரி கிட்ட நம்பர் கொடுக்க சொன்னேன், கொடுத்துட்டு சொல்லிட்டு வந்தேன் எல்லாத்தையும். சொல்லிட்டு வந்தோம்மா, நம்பர்லாம் கொடுத்துட்டு தான் வந்தேன். யாரா கோயிலில் மொட்டை அடிக்கிறாங்க, காது குத்துறேன் அப்படி வந்தாங்கன்னா எங்கள் நம்பர் கொடுங்க, நாங்கள் சாப்பாடு செஞ்சு எடுத்து வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அவர் கமிஷன் கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்.
அப்போ வந்து கொடுப்பாரு, நம்பர்லாம் கொடுப்பாரு, யாரா ஃபோன் பண்ணுவாங்க. பார்க்கலாம். ஏன் பெரிய பொண்ணு கமிஷன்லாம் கொடுக்குறேன்னு சொன்னேன்? நம்ம கஷ்டப்பட்டு செய்யறதுக்கு அவருக்கு எது கமிஷன் தரணும்? ஏடி கமிஷனை ஒரு 50 100 தண்ணி கொடுக்க போகிறோம், அப்படியே மொத்த துட்டி உனக்கு கொடுத்துட போதில்லை, அதுக்குள்ளே ஆடுவா. அப்போனா சரிதான். நான் வேறு ஆர்டர் வந்துச்சுன்னா எத்தனை பேருக்கு என்ன ஏது எல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு டைரி வேறு ரெடியாக தந்து வச்சுட்டேன். ரொம்ப ராசியான டைரி. ரொம்ப ரொம்ப ராசின டைரி. பெரிய பொண்ணு, முதல்ல நம்ம சாப்பாடு வந்து எப்படி டேஸ்ட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு மக்களுக்கு தெரிய வைக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம செஞ்சு அவங்களுக்கு டேஸ்ட் பார்க்கறதுக்கு கொடுக்கணும். ஏதே டேஸ்ட் பார்க்கறதுக்கு கொடுக்கணுமா? அப்போது செஞ்சு எத்தனை பேர் வீடு வீடாக ஃப்ரீயாக கொடுத்துட்டு சொல்கிறீங்களா? நான் அப்படி சொல்லலை. முதல்ல செஞ்சு நம்ம ஒரு இடத்துல வச்சு ஒரு குறைஞ்ச விலைக்கு விற்கணும். அது வந்து மக்கள்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு இவங்க செய்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம வீட்டு விசேஷங்களுக்கும் இவங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதான் நான் சொல்கிறேன். கோமதி, நீ சொல்கிறது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. ஆமாம், இவங்க சொல்கிறது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஆடு வரலன்னா எப்படி வரும்? அப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க? முதல்ல நம்ம வந்து பிரியாணி செஞ்சு வெளியில் வச்சு விற்று பார்க்கலாம் இப்படி போதுன்னு நம்ம வியாபாரம். அதுக்கப்புறம் கேட்ரிங் ஆர்டர் தானே வரும். நல்ல முடிவு தான் பெரிய பொண்ணு. இங்கே கொஞ்சமாக செஞ்சு சாம்பிள் விற்று பார்க்கலாம். நானும் கீதா போயிட்டு செய்யறதுக்கு தேவையான பொருளாக வாங்கி வரேன். சரி, போயிட்டு சீக்கிரமா வாங்க. வா கீதா போகலாம். வா வா. சரி, 2 பேரும் கடைக்கு கிளம்பிட்டீங்களே, இப்போ என்ன டிஷ் செய்ய போறீங்க? முடிவு பண்ணிட்டீங்களா? அதுக்கு தேவையான பொருள்லாம் உங்களுக்கு தெரியுமா? இல்லை பெரியமா, ஜூஜோ இதை பற்றி எதுவுமே யோசிக்கலையே. இந்த எருமையா வானா கிளம்பிச்சு பேர். ஏண்டி, நீ வான்னு சொன்னா நான் கிளம்புறேன். உனக்கு தெரியும் நான் நினச்சேன். சரி, இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? பெரியமா, ஒரு 20 பேருக்கு வர மாதிரி பிரியாணி செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்லுங்கள், எழுதி போயிடுறேன் நோட்டில் நான். அப்புறம் தயிர், எலுமிச்சம்பழம், எண்ணெய், இது வரைக்கும் வாங்கிக்கோங்க. அவ்வளோதானே பெரியமா? அப்புறம் முட்டை வாங்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் வாங்கி வந்துருங்க. அப்புறம் மிளகாத்தூள் வேணும். சமையல் செய்யறதுக்கு பாத்திரம்லாம் பெரிய பொண்ணு, நம்ம வீட்டில் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துக்கலாம். சரி, எங்கள் வீட்டில் எடுத்துன்னு வந்துடுறோம். வேறு ஏதாவது மறந்துட்டு இருந்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் என்ன கடையில் வாங்கிக்கலாண்ணா. சரி, அங்கே கிளம்பட்டுமா? பெரிய பொண்ணு வரும்போது அப்படியே சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கி வா, ஸ்நாக்ஸ். அவன் எக்கேடு கட்டு போனாலும் உங்கள் விஷயத்தில் குறியாக இருப்பேன். என்ன கடைக்கு தானே போறீங்க, எனக்கும் தனியாக போறீங்க, அப்படியே வாங்கி வந்துருங்க. உன்னை கொல்ல போகிறேன் பாரு. அக்கா, நம்ம எங்கே வந்திருக்கோம்? இது என்ன இடம் இது? இதுவரை பார்த்தா தெரியல உனக்கு? பீட்ரூட் தோட்டம். என்னது, பீட்ரூட் தோட்டமா? ஐயோ, இங்கே எங்கே கூப்பிட்டு வந்தீங்க? எனக்கு காய்கறிலே பிடிக்காத ஒரே காய் இந்த பீட்ரூட் தான். அதை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஆமா, நல்லதெல்லாம் யாருக்குமே பிடிக்காது. என்னக்கா அப்படி சொல்கிறீங்க? நல்லதா? இதில் என்ன நல்லது இருக்குது? இந்த பீட்ரூட் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்குலாம் எவ்வளோ நல்லது செய்ய தெரியுமா இந்த பீட்ரூட்டு? இது வந்து ரத்த சோகையை போக்குது. புதுசாக நமக்கு வந்து இந்த ரத்த செல்கள் எல்லாம் உருவாக்குது. இரும்பு சத்து ரொம்ப அதிகம் இந்த பீட்ரூட்டில். அது எனக்கு தெரியும் தான். அது சகப்பாக இருக்குல்ல, அதனால சாப்பிட்டா உடம்பு ரத்தத்தில் உருவாக்கணும் தெரியும் தான். ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, சல்லுன்னு இருக்குமே. ஆமாம், பீஸா, பர்கரு, சிக்கனு அதெல்லாம் சாப்பிட்றதுக்கே நல்லா தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது தருது இல்லையா? இந்த பீட்ரூட் வந்து உடம்புக்கு எதுவுமே தரது கிடையாது. ஏன்னா இந்த பீட்ரூட் பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது. கோச்சிக்காதீங்கக்கா, சொல்லுங்கள் வேறு என்ன நல்லது இருக்குல்ல? இது வந்து உடம்பு சோர்வு சொல்லும்போது உடல் சோர்வு அதை கூட சரி செய்யும். உடம்பு வந்து தெம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். அதுக்கப்புறம் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து பீட்ரூட்டை நல்லா சாப்பிட்டாங்கன்னா நல்லா தூக்கம் வரும். அப்போ அது வந்து நரம்பு தளர்ச்சிக்கும் நல்லது. இப்போ இதயத்தில் கொழுப்பு அடைச்சிட்ருக்கு, உடம்புல கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பீட்ரூட் சாப்பிட்றதுனால அந்த கொழுப்புலாம் குறைஞ்சி நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? ஆமாம், இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து இந்த சருமத்துக்கெலாம் கூட ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கான். அதனால் இந்த தோல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்லது. இது சாப்பிடாம ஃபேஸ் க்ரீம்லாம் அப்ளை பண்ண தேவைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், இது நல்ல ஃபேஸ் க்ரீமாக இருக்கும் நமக்கு. அப்புறம் இது வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துது, கல்லீரலை சுத்தப்படுத்துது. அப்புறம் வந்து மன அழுத்தம் அதை கூட சரி பண்ணுது இந்த பீட்ரூட். இவ்வளோ இருக்கா? இன்னும் சொல்கிறேன் கேளு. சொல்லுங்கள், நல்லா கேட்குறேன். இது வந்து சுவாச பிரச்சனைகளையும் சரி பண்ணும். இந்த புற்றுநோய் செல்களையும் தடுக்கும். புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் அதையும் தடுக்கும். ஆமாம், இது வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்களே, உடம்பு நல்லா பாடியாக இருக்கணும், இந்த 6 பேக்லாம் வைக்கணும், இந்த மாதிரி ரன்னிங் ரேஸ்லாம் ஒருத்தருக்கான ட்ரைனிங் எடுக்கிறாங்களே அவங்களுக்குலாம் இந்த பீட்ரூட் வந்து ரொம்ப நல்லது. அது வந்து ரொம்ப சக்தியை தரும் அவங்களுக்கு. உடம்புல வந்து ஆக்சிஜனை வந்து நிறைய உற்பத்தி பண்ணலாம். நல்ல விஷயமா இருக்கு. அப்புறம் இது வந்து சகிப்புத்தன்மையும் அதிகரிக்கும். சகிப்புத்தன்மைன்னா என்னடா வாழ்க்கை இது அப்படி ஒரு சலிப்பாக இருக்க வித்தியாசத்தில் இருக்குது. அவங்களுக்கு வந்து சாப்பிடும்போது ஒரு தெம்பை கொடுக்கும். இப்போ ரத்த அழுத்தத்தெல்லாம் குறைக்கும், பிளட் ப்ரெஷர் எல்லாம். அப்போது இந்த பீட்ரூட்டை டெய்லியும் ஜூஸாக செஞ்சு குடிச்சிட வேண்டியதுதான். உடம்புக்கு எவ்வளோ நல்லா தருது. இங்கே தான் நம்ம ஒரு தப்பு செய்கிறோம். பீட்ரூட்டை வந்து ஜூஸாக செஞ்சு சாப்பிட்லாம் தான். அது எப்படியாப்பட்ட பீட்ரூட்டாக இருக்கணும்னா நம்ம வீட்டிலேயே விளைவிச்சு மருந்துலாம் போடாமல் நம்மளை விளைவிக்கிறோம் பார்த்தியா, அந்த மாதிரி பீட்ரூட்டாக இருந்தால் நீ வந்து ஜூஸ் பண்ணி குடிக்கிறதுனால உனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. இதே நம்ம கடையில் விற்கிற பீட்ரூட்டாக இருந்தால் அதில் வந்து நல்லா வளரணுன்றதுக்காக கெமிக்கல்லாம் போட்டு வளர்த்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம அப்படியே பச்சையாக அரைச்சி குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு கேடு தான் வரும்.
அதனால வீட்டிலேயே விளைவிச்சு ஜூஸ் போட்டு குடிங்க. அப்படி வீட்டில் விளைவிக்க முடியலையா, இல்லைன்னா பொரியலா அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு தேவையான சத்துலாம் நம்ம எடுத்துக்கலாம். ஆமாக்கா, கரெக்டாக சொன்னீங்க. ஜூஸை வந்து அப்படியே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப தப்பு தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பெரியம்மா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே வாங்கிட்டேன். சரியா இருக்கான்னு பாருங்க. வெங்காயம், தக்காளி, சிக்கனு, மசாலா, தயிர், அரிசி, கொத்தமல்லி, இஞ்சி, முட்டை, லெமன், புதினா, எல்லாமே கரெக்டாக இருக்குது. சரி, எல்லாத்தையும் வெட்டி க்ளீன் பண்ணி ரெடியாக வைங்க. அடுப்பு வச்சு பிரியாணி செஞ்சிடலாம். நான் வந்து சிக்கன் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆமாம், ரொம்ப கஷ்டமான வேலைல நீ அதை செய்யுமா. வேற இந்த வெங்காயம் ஊற்றி அறுக்க சொல்றியா? கண்ணில் தண்ணி வரும், யாராவது முடியும்? என்னெல்லாம் செய்ய முடியாது பார்த்தா. அப்போ நான் மட்டும் செய்யணுமா? நான் செய்ய மாட்டேன். எருமை வெங்காயம் நீ வச்சிருக்க, நீ தக்காளி தான் வச்சிருக்க. வெங்காயம் கோமதிக்கு வச்சிருக்காங்க. நீ ஒன்றும் வெங்காயம் இருக்க தேவை, தக்காளி ஒழுங்காக கழுவிட்டு. அப்படின்னா சரி, நான் தக்காளியாக இருக்கிறேன். பெரிய பொண்ணு, நான் வெங்காயம் இருக்கிறேன். சரிக்கா, வெங்காயம் ஆத்துருங்க நீங்களே. பெரியம்மா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டுலாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி அரைச்சி வச்சுருங்க. மா நீ வந்து புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் க்ளீன் பண்ணி கிள்ளி வச்சிரு. சரி பெரிய பொண்ணு, செஞ்சிடும். சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு பாத்திரம் அடுப்பு எல்லாத்தையும் எடுத்துன்னு வரேன். சாவி அங்கே மேலே வச்சிருக்கேன், பார்த்து எடுத்துக்கோ. எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதா, நீ அமைதியா இரு. பெரிய பொண்ணு வரும்போது அப்படியே டீ போட்டு எடுத்து வந்துடுறா இருக்கும். டீ மட்டும் போதுமா, இல்லை தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? சம்சா அந்த மாதிரி ஏதாவது அதையும் சொல்லிட்டுமா. அது அப்புறம் என்ன பார்த்துக்கலாம், இப்போ டீ மட்டும் போதும். நல்லா ஏலக்காய், இஞ்சி, சுக்கு எல்லாம் தட்டி போட்டு எடுத்துன்னு வா. அப்படியே ஒரே மிதிக்க போகிறான் பாரு. அவன் கடுப்பில் இருக்கான்னா இவ்வளோ டீ வேணுமா? பிரியாணி சமைக்க வரைக்கும் தெம்பு வேணும்ல உடம்புல. நீ டீ போட்டு எடுத்து வந்து கொடுத்தனா நான் நீ சொன்னவெல்லாம் செய்வேன், இல்லை நான் எதுவும் செய்ய மாட்டேன். கும்பன் பத்து பங்க மாதிரி எதையும் ஏந்துறீங்க வந்து நீ, நாங்களே செஞ்சுக்கிறோம். சரி கோவப்படாத, சும்மா சொன்னேன். இதுங்கெல்லாம் வச்சுக்கினேன் நான் தான் பண்ண போறனோ தெரியலையே. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். கடைக்கு கூட்டின்னு போனால அங்கே கூட எனக்கு எதுவுமே வாங்கி தரல. நாங்கள் கேட்டேன், எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும், பப்ஸ் வேணும், மிக்சர் வேணும்னு. எதுவுமே எனக்கு வாங்கி தரல. அப்படியே தரன்னு இழுத்துன்னு வந்தா. இங்கே வந்து டீ கேட்டாலும் போட்டு தர மாட்டேன்னு சொல்கிறா. என்னதான் நினச்சினுக்கானே தெரில. ஏன்டி உனக்கு வேணும்னா நீ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டியது தானே? பெரிய பொண்ணுக்கிட்டே கேட்டேன். ஐயோ, ஏன் காசு கொடுத்து நான் வாங்கணுமா? ஏன் காசு கொடுத்துலாம் வாங்க மாட்டேன்ப்பா. ஓ, அப்போ பெரிய பொண்ணு காசு கொடுத்து வாங்கி தருவான்னு எதிர்பார்த்துருக்கேன். அஃப்கோர்ஸ், வாயிலே அப்படியே அப்பா அம்மா விட்டாத உன்னை. கீதா, சிக்கனை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலரி நல்லா 3 வாட்டி 4 வாட்டி கழுவி எடுத்துன்னு வா, நல்லா பழிச்சுன்னு. ஓகே, அப்படியே செஞ்சிடலாம். கோமதி, வெங்காயம்லாம் நல்லா நீட்டாக அறுத்துக்கோ. சரிங்கம்மா. தக்காளிலாம் வந்து 2 கட் பண்ணி போட்டால் போதும்ல? வேணாம் முழுசாவே போட்டு. அப்படியே முழுசா கூட போடலாமா? ஏண்டியா, இன்னும் கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? 2 கட் பண்ணி போடுவாங்களா? ஒழுங்கா கட் பண்ணி போடு. பிரியாணி தான் செய்கிறோம். நீ கறியில் வேகும் போது இந்த தக்காளி எந்திராத. பெரிய பொண்ணு வரட்டும், உன்னை நல்லா மாட்டி விட்றேன். அச்சோ, வேணாமா. தயிர் நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்கு. பெரிய பொண்ணு வரத்துக்குள்ள சீக்கிரம் ரெடி பண்ணலாம் எல்லாத்தையும். மணி வேற ஆச்சு. ஆமாம், மதியம் 12 மணிக்கே ரெடி பண்ணாதான் எல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க, இல்லைன்னா மீந்துடும். அப்புறம் நம்ம தான் சாப்பிடணும். அதை பரவாயில்லையே, அப்போ நம்மளே சாப்பிடலாம். ஆமாடி, நம்ம சாப்பிட்றதுக்கு தான் நீ கஷ்டப்பட்டு வாங்கி செஞ்சுருக்கோம். அப்போ எனக்கு தர மாட்டீங்களா பிரியாணி? மீந்துன்னா கொஞ்சோண்டு தருவாங்க, சாப்பிடு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நான் கூட மதியானத்துக்கு சாப்பிட்டு நைட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போகலான்னு பார்த்தேன்னா இவங்க சொல்கிறத பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் கூட தர மாட்டாங்க போகுது. உங்களெல்லாம் வச்சு நான் கேட்டரிங் நடத்தலாம் நினச்சல. அவளுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே தான் வேணும். பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. என்ன பண்ற பெரிய பொண்ணு? செய்யற வேலை நல்லா நடக்கணும்னு சாமி கும்பிடுண்டி. நல்லா கும்பிட்டா போ. ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். ஆமா, சும்மாவே பயந்துருவா. அப்படி சின்ன குழந்தைவா. பிரியாணி செய்ய முதல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். மசாலா டப்பாலாம் எங்க வச்சீங்க? ஆளே காணோம். பெரிய பொண்ணு, அங்க பாரு, மேல செவுத்து மேல வச்சுக்கிறோம் பாரு. உனக்கு கைக்கு வாட்டமா இருக்குன்னு வச்சு எடுத்துக்கோ. இதுங்களுக்கு குசும்பு பாத்தியா? எங்க தூக்கி வச்சுக்கிறோம்? பகுரா முடி செவுத்து மேல எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கலாம். பெரியமா வேற ஏதாவது பொண்ணு முதல்ல? அவ்வளவுதான் பெரிய பொண்ணு. ஓகே, செவுத்து மேலே வச்சு நான் திருப்பி. பெரியமா அடுத்து என்ன பண்ணோம்? ஏடி, பிரியாணி உனக்கு செய்ய தெரியாதா? ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். உன் ஸ்டைல் என்னன்னு சொல்லு, அதுபடி செஞ்சுக்கலாம். என் ஸ்டைல் படி செஞ்சேன்னா கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். பரவாயில்லையா? வேணாமா, நானே சொல்றேன். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கோ. வெங்காயம் போட்டு வதக்கிக்கோ. ஓகே, கோமதிக்கா வெங்காயம் கொடுங்க. இருக்க இடத்த விட்டு யாரும் ஏந்து மாட்டாங்க, தாங்க தூக்கி போட்டுக்கிறாங்க பாரு. இவங்க கூட சேர்ந்து அதுவும் கெட்டு போச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து என்ன பெரியமா பொண்ணா? வெங்காயம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். பெரியமா, இந்த பிரியாணி செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அடுப்பு நல்லா வேகமா இருந்துச்சுன்னா 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிடும். அப்படியா? சரி. இப்போ போடலாமா தக்காளி? போட்டு வதக்கு. ராணி, தக்காளி கொடு. டேக் இட். உடம்பு ரொம்ப குழப்பில் தான் இருக்குது, தூக்கி போட்டு பரப்பி. இப்போ தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வாசனை சூப்பராக இருக்குல்ல? ஆமா, இந்த மாதிரி வாசனை இருக்கிறதுக்கு தான் இந்த மசாலா எல்லாம் போடுறது. இந்த மசாலா ஐடிலாம் நம்ம எதுக்கு தெரியுமா போடுறோம்? இது வந்து ஜீரண சக்தியும் தூண்டும்,
இப்போ உடம்புக்கு நல்லது. இந்த சளி இருமல் பிரச்சனைக்கு கூட ரொம்ப நல்லது. ஓ 2 in 1. இப்போ வந்து கறி போடலாமா? வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சா முதல் பாரு. நல்லா வதங்கிச்சு பெரியமா. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு பாரு, சோத்து பழம் எடுத்து போட்டுக்கோ. கறி போட தேவையா? முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கு. நான் சொல்லும் போது போட்டுக்கலாம் கறியை. தாய்க்கிழவி கோவப்படுது. சரி, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது என்னது, இது அடி பிடிக்குதா? நல்லா கை விடாம நல்லா கலரு. தீயை ஸ்லோ பண்ணணும். நல்லா கலரி விடு. இப்போ வந்து புதினா கொத்தமல்லி போட்டுக்கோ. இல்லை இருக்கிறதுல பாதி போட்டுக்க போதும். இது எத்தனை போய் உங்க வீட்டில் போய் துவையில இறக்கி போறீங்க நைட்டுக்கு? ஏண்டே பாதி வந்து இறக்கின பிறகு போட்டுக்கலாம், வாசனையா இருக்கும். அதனால பாதி மட்டும் போட்டுக்க இப்போ. சரி, பாதி போட்டுங்க. கொத்தமல்லி புதினாவும் நல்லா வதங்கட்டும். புதினா கொத்தமல்லி எல்லாம் சீக்கிரமா வதங்குங்க. பிரியாணி வந்து டெய்லியும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது. ஆனால் கடையில் வாங்கி சாப்பிட்டா நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. பிரியாணிலாம் நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அது உடம்புக்கு நல்லது தான். நம்ம எல்லாமே போட்டு செய்வோம். இந்த அஜினோமோட்டோலாம் போட மாட்டோம். மசாலாலாம் கம்மியாக போடுவோம். நல்லா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெய் பார்த்தா யூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம் அடிக்கடி. அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஆமாம், அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன மசாலா போட்டாங்களா, அஜினோமோ போட்டாங்களா, அது நமக்கு தெரியாது. டேஸ்ட்டுக்காக அவங்க எதுனா போட்டிருப்பாங்க. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தான் எப்பவுமே நல்லது. நமக்கு செய்ய தெரிஞ்சாதான் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட மாட்டோமா? செய்ய தெரியாம தானே கடையில் வாங்கி சாப்பிட்றோம். ஆமாம், எனக்கு கூட செய்ய தெரியாது. ஆனால் ஒரு நாள் நான் செய்யறதுக்கு ட்ரை பண்ணேன் எங்கள் வீட்டில். அது செஞ்சு குத்துக்கின்னு போய் குப்பையில் தான் கொட்டினேன். வாயில வைக்க முடியல. அதை குடி தண்ணி போச்சு அடி நாகி சாப்பிட்டு செத்து போயிட போதுடி. பொசிட்டேன். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண பெரியமா? இப்போ வந்து சிக்கன் போட்டு நல்லா வதக்கு. நல்லா லெக் பீஸாக இருக்கு. 2 லெக் பீஸ் எடுத்து வச்சுக்கணும். நம்ம இந்த கரண்ட் எடுத்து வாயிலே சூடு வைக்க போறோம் பாரு. இவ்வளவு தான் வாங்கி வந்து வச்சிருக்காங்க. 2 எடுத்து வச்சு போடலாம். பெரிய பொண்ணு, நம்ம சாப்பிட்டது போதானே வைக்க போறோம். வேற அடுப்புல கட்டை பதில் ஒன்று சொல்லிவிடுவேன். வாய் முடி உட்காரு. நம்ம எது சொன்னாலும் இங்க தப்பா தான் இருக்கு. வாய் முடி உட்காந்தா போதும். இந்த கறி கடைக்கார நல்லா தான் போட்டுக்காரு கறி. இனிமேல் இங்கே தான் வாங்கிக்கணும். சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பெரிய பொண்ணு, இப்போ வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுவா. போதுமா? போதும் போதும். அதுக்குள்ள எடுத்து வச்சியா? மசாலா எல்லாம் போடணும். டப்பா கையில எடு. ஓகே ஓகே. எல்லா மசாலாவும் அளந்து வச்சிருக்கேன். அதுல அந்த தனியா தூள் எடுத்து கொட்டு, மிளகாத்தூள் எடுத்து கொட்டு. தனியாத்தூள் மிளகாத்தூள் போட்டாச்சே. டப்பா எடுத்து விடுவா வை. என்ன மிளட்டு பேர். அதை எடுத்து வைக்கிறேன் பெரியமா. பக்கத்துல கரம் மசாலா இருக்கு பாரு, அதை எடுத்து போடுறதுல. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கணும். அங்க அளந்து தான் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் போடு. சரி சரி. தாய் கழுவி ரொம்ப தான் கோவப்படுது. எங்க அம்மா பேர் பக்கத்துல எப்படின்னாவோ கவலையா உட்காந்து தாசி வச்சுக்கின்னு. ஏமா ஏந்திர இப்படி மேலே பேர். என்ன பெரிய பொண்ணு, என்ன கூப்பிட்ட? இவ்வளோ நேரம் உட்காந்து தூங்கி இருக்கியா? இல்ல இல்ல, நான் வேற யோசனை இருக்கேன். வேற என்ன யோசனை? அந்த இது பண்ண மாப்பிள்ளை பத்தி யோசனை பண்ணிருக்கியா? அப்படி குத்து அவங்க வாய் மேலே போ. கும்பல் உட்காந்து நீங்க பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்த்துனு அதெல்லாம் விட்டுரு அப்படியே இந்த கதையை. இருந்தாலும் ஒரு வார்த்தை நம்ம போய் வேணா பேசி பார்க்கலாமா? ஏமா அந்த கதையை செஞ்சு எடுக்காத, வேலையை பாரு. சரிம்மா? இப்போ என்ன பண்ணா இதை? எல்லாத்தையும் நல்லா கலரி விடு. நல்லா கலரிட்டேன். இப்போ என்ன பண்ணா? கொஞ்ச நேரம் இரு, மசாலா நல்லா ஊறட்டும் சிக்கன்ல. ஆமா, தயிர்னு ஒன்று வாங்கிட்டு வந்துமே, எங்க அது? தயிரா என் பின்னாடி வச்சிருக்கேன். கீதா எங்க எடுத்து சாப்பிட போறான்னு பின்னாடி ஒளிக்க வச்சிருக்கேன். நல்ல வேலை பண்ணீங்க பெரியமா. என்ன இப்போ முடிச்சுட்டு பாரு கதையை. பரவாயில்ல, நம்மளை பார்த்து பயப்படுறாங்களே. இப்படிதான் இருக்கணும். ஆமா, உன்னை பார்த்து அப்படியே பயப்படுறாங்க. அல்ப கும்னரு. தயிர் போட்டு கலரு. இப்போ தயிர் போட்டுக்கலாம். நல்லா கிரேவி மாதிரி சூப்பரா இருக்குது. என்ன நல்லா பிரிஞ்சு மேலே வந்துச்சு பெரியமா. என்ன வந்துச்சா? சரி, இப்போ வந்து தண்ணி ஊத்திக்கோ. தண்ணி அளந்து வச்சிருக்கேன் பாரு. ஒரு அழகு அரிசிக்கு 2 அழகு தண்ணி அளந்து வச்சிருக்கேன் பாரு, ஊத்திக்கோ. தண்ணி வச்சிருக்கேன் எங்க ஆளே காணுமே. என் பின்னாடி இருக்கு பாரு, போய் எடுத்துட்டு வா. தண்ணிக்கு எவ்வளோ பெரிய பாத்திரம் இருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடு. தண்ணி நல்லா கொதி வரட்டும். தட்டு போட்டே முடியாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். பிரியாணி செய்யறது கூட ரொம்ப ஈஸியான வேலை தான் இருக்குல்ல. ஆமா, ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சா ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். ஒருத்தரா செய்யணும் தான் கஷ்டம். வெங்காயம் இருக்கணும், தக்காளியா இருக்கணும், இஞ்சி பூண்டு எல்லாம் ரெடி பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம 4-5 பேர் இருக்கோம் சேர்ந்து ஒரு ஆளுக்கு ஒரு வேலை செய்யறதுனால சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடறோம். தண்ணி நல்லா கொதிக்குது பெரியமா. இந்த அரிசி எடுத்து போட்டு நல்லா கலக்கிட்டு மூடி விடு. அடே, சூடான தட்டத்துக்கு கேமரா ஏண்டி போடுறேன்? அதுக்கு தண்ணி வைக்கணும். அடுப்பு மேலே உட்காந்துனா அப்படி தான் பண்ணுவேன். எருமை மாடு. நம்ம அரிசி நல்லா டேஸ்டா இருந்ததா? பாதி அரிசி காண போடுதா? இவளுக்கு எப்ப பாரு கிண்டல் தான். அரிசி தான் எதாவது சாப்பிடலடி. அப்பயே அரிசி கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் தான் நீ நாளே எடுத்து வாயில போட்டேன். என்ன வாயா பண்ணாலும் தெரியலையே. நெருப்பு கட்டி எடுத்து அப்படி வாயில போனதுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம அரிசி போட்டுடலாம். பெரியமா, உப்பு போட்டுக்கிட்டா? போடு. நான் அளந்து வச்சிருக்கேன், எல்லாத்தையும் போட்டுரு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தட்டு போட்டு மூடி வை. தட்டு போட்டு முடியாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். நல்லா முக்கால்வாசி எந்த பிறகு கொஞ்சம் நெருப்பு எடுத்து தட்டு மேலே போட்டுடணும். கொஞ்சம் நெருப்பு அடியிலே இருக்கட்டும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டோம்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். பெரியமா, அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படியே வச்சுருக்கீங்க, கொடுங்க போடலாம். அது பிரியாணி ஃபுல்லாக ரெடி ஆன பிறகு நம்ம இறக்கணும் பார்த்தியா? அப்போ வந்து இந்த அந்த கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுட்டு ஒரு கலர் கரையிட்டு பரிமாற வேண்டியது தான். அதுக்கு தான் வச்சுருக்கேன். இதை இப்போ போடக்கூடாது. கும்னரு முட்டை வேக வச்சு ரெடியாக இருக்குது. இன்னும் தயிர் பச்சடி மட்டும் செய்யணும். கத்திரிக்காய்
தொக்கு மாதிரி ஏதோ செய்வாங்களே அது செய்ய இல்லையா? அது நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து பிரியாணி தயிர் பச்சடி அவ்வளோதான், முட்டை. போதும், அடுப்பில் ஆஃப் பண்ணிடு. பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கொத்தமல்லி புதினாவும் போட்டு மேலே. நல்ல வாசனையாக இருக்குது பிரியாணி. பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு வாசனையும் பார்க்கறதுக்கும். சரி கொஞ்சம் பிளேட்ல போட்டு கொடு, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்றேன். இரு ஒரு நிமிஷம் இரு, போட்டு தரேன். இது கேட்ட உடனே போட்டு தரேன் சொல்லிட்டாலே, பரவாயில்லையே. நீ அண்டை கூட ஊஞ்ச போற, போய் உரமா போய் உட்கார, போய் வரத்துக்கு போ. சரி சரி. பார்க்கும் போதே வாங்கி சாப்பிடணும் போல தோணுதுல. ஆமா பெரிய பொண்ணு, பார்க்கும் போதே சாப்பிடணும் போல தோணுது. கூட எப்படி? ஒரு நிமிஷம் இரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி உங்க வீட்லயும் செஞ்சு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம்ல, எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க.